most of us have children. நம்மள அநேகருக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். Supposing one of your children came to you. உங்களுடைய பிள்ளைகளிலே ஒரு பிள்ளை உங்களிடத்திலே வந்து இப்படி கேட்கிறதுன்னு வைத்துக்கொள்வோம். Father or mother. அப்பாவிடத்திலோ அம்மாவிடத்திலோ. Saying, Daddy, Mommy, can you tell me what I can do to make you really happy? அப்பா அல்லது அம்மா உங்களை உண்மையாலுமே சந்தோஷப்படுத்த முடியாய் நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்று கேட்கிறதை வைத்துக்கொள்வோம். Have any of your children come like that? யாருடைய பிள்ளைகளாவது அப்படி வந்து கேட்டிருக்கிறார்களா? It's very rare. Nowadays children are not interested in such things. மிகவும் அரிதாக இருக்கிறது இந்த நாட்களிலே பிள்ளைகளுக்கு அந்த விருப்பமெல்லாம் இல்லை. But supposing you had a really good child. உண்மையாலுமே உங்களுக்கு a good நல்ல பிள்ளை இருக்கிறதுன்னு வைத்துக்கொள்வோம். உங்களுடைய பையனோ நல்ல பிள்ளையா இருக்கிறதுன்னு வைத்துக்கொள்வோம். Daddy, Mommy, tell me what can I do that will really make you happy? அப்பா அம்மா உங்களை உண்மையாலுமே சந்தோஷப்படுத்த முடியாய் நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டால் won't that delight your heart? உங்களுடைய உள்ளத்துக்கு அது அந்த கேள்வி எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். Say, wow, my child wants to make me happy. ஓ என்னுடைய பிள்ளை என்னை சந்தோஷப்படுத்த முடியாது விரும்புகிறதே. And you'll be so delighted that the whole day you'll be happy thinking of such a child. அப்படிப்பட்ட பிள்ளையை நீங்கள் எண்ணி இந்த நாள் முழுதுமாய் நீங்கள் சந்தோஷமாகவே இருப்பீர்கள். And do you know that your heart as a mother or a father is a small picture of God's heart? ஒரு தகப்பனாய் தாயாய் இருக்கக்கூடிய உங்களுடைய இருதயமானது பரம தகப்பனுடைய இருதயத்தின் ஒரு சிறு ஒரு காட்சியாக சித்தரிக்கக்கூடியதாக இருக்கிறது. God made us in his image. தேவன் தம்முடைய சாயலாகவே நம்மை உண்டாக்கி இருக்கிறார். And a father is a little picture of God the Father. ஆகவே தகப்பன் பரம தகப்பனுடைய ஒரு சிறு காட்சியாக சித்தரிக்கப்படுகிறார். Mother also. அதேபோல தாயும். Because it says when God made man in his image. ஏனென்றால் தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை உண்டாக்கும் பொழுது See Genesis chapter 1. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் verse 27. 27ஆம் வசனம். Must read it carefully. மிகவும் கவனமாய் வாசிக்க வேண்டும். God created man in his own image. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். Again it is repeated, in the image of God he created him. மீண்டும் இது சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். And how did he do it? எப்படி அதை செய்தார்? Rest of the verse, male and female. அந்த வசனத்தின் மீதி பகுதியை பார்க்கும் பொழுது ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். So God made someone in his image. It had to be man plus woman, not man alone. ஆகவே தேவன் தமது சாயலாக உண்டாக்கும்படிய மனிதன் ஆணை மட்டுமல்ல ஆணும் பெண்ணும் சேர்த்துதான் அவர் சிருஷ்டித்தார். So God is a father and a mother. ஆகவே தேவன் நமக்கு தகப்பனாகவும் தாயாகவும் இருக்கிறார். The Bible says in Psalm 103, சங்கீதம் 103லே வேதம் சொல்லுகிறது, verse 13, 13ஆம் வசனம். As a father has compassion on his children, so the Lord has compassion on those who fear him. தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மனதிற்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். 13ஆம் வசனம். And also Hebrews in chapter 12. அதே போல எபிரேயர் 12ஆம் அதிகாரம். We read here that God is like a father here in verse 7. 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், when God disciplines you, he is dealing with you as with sons, because what son is there whom his father does not discipline? தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் சிட்சிக்கும் பொழுது. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? So God is a father. ஆகவே தேவன் தகப்பனாய் இருக்கிறார். What did we read? He has compassion on his children and he disciplines his children. அவர் பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருந்து அவர் மனம் இறங்குகிறார், அதே சமயத்திலே பிள்ளைகளை சிட்சிக்கிறார். Then ஏசாயா chapter 66 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். As of one whom his mother comforts, so I will comfort you, says the Lord. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். So God is like a mother. ஆகவே தேவன் ஒரு தாயை போல இருக்கிறார். Chapter 49, 49ஆம் அதிகாரம்
verse 15. 15ஆம் வசனம். Can a woman, that is a mother, forget her nursing child and have no compassion on the son of her womb? Even these may forget, but I will not forget you. ஸ்திரீயானவள், அதாவது தாயானவள், தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. So, even though we say to God, our Father who art in heaven, ஆகவே நாம் தேவனை நோக்கி பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே தகப்பனே என்று நாம் ஜெபித்தாலும், all these verses show us that God treats us just like a father and mother. இந்த வசனங்கள் எல்லாம் தேவன் நம்மை தகப்பனை போலவும் இருந்து தாயை போலவும் இருந்து நம்மை நடத்துகிறார் என்று இவைகள் நமக்கு போதிக்கிறது. And therefore, when we are married, God, our calling is together to show what God is like to our family. ஆகவே திருமணமான நம்முடைய அழைப்பு என்னவென்றால், திருமணமாய் இணைக்கப்பட்டிருக்கிற நாம் இருவரும் சேர்ந்து தேவனுடைய சாயலை நம்முடைய குடும்பத்திற்கு காண்பிக்க வேண்டும். From the time we are married, we need to see that as our calling. திருமணமான நாளிலிருந்து இதுதான் நம்முடைய அழைப்பு என்பதை நாம் பார்க்க வேண்டும். Remember, God's image, He created man and woman, husband and wife. தேவன் தம்முடைய சாயலை போல என்று சொல்லும் பொழுது ஆணும் பெண்ணுமாக கணவனும் மனைவியுமாக உண்டாக்கி இருக்கிறார். The first man and woman He created were not just man and woman, they were husband and wife. ஆகவே முதல் ஆணும் பெண்ணுமாய் உண்டாக்கினவர்கள் அவர்கள் ஆணும் பெண்ணுமாக மட்டுமல்ல, அவர்கள் கணவன் மனைவியாக இருந்தார்கள். So we can say the first human beings He created were husband and wife. ஆகவே அவர் உண்டாக்கின முதல் மனுஷ சிருஷ்டிகள் யார் என்று சொன்னால் கணவன் மனைவி. There was no single man or single woman. அங்கே தனியான ஒரு ஆணோ தனியாக ஒரு பெண்ணோ இல்லை. As soon as He created them, they were husband and wife. அவர்களை உண்டாக்கின மாத்திரத்திலே அவர்கள் கணவனும் மனைவியுமாய் மாறினார்கள். God started the human race with a family. தேவன் மனுஷ வர்க்கத்தை ஒரு குடும்பத்தை உண்டாக்கி ஆரம்பித்தார். And the very first thing He told them. அவர்களுக்கு அவர் சொன்ன முதல் காரியமே, Do you know what is the first thing God told Adam? ஆதாமுக்கு தேவன் சொன்ன முதல் காரியம் என்ன தெரியுமா? And Eve. ஏவாளுக்கும் சேர்த்து சொன்னது என்ன தெரியுமா? When He blessed them. அவர்களை ஆசீர்வதித்த பொழுது, Genesis 1:28. ஆதியாகமம் 1:28. These are the first words that He spoke to that married couple. அந்த திருமணமான தம்பதியருக்கு ஆண்டவர் பேசுகிற முதல் வார்த்தைகள். He said, Be fruitful and multiply. நீங்கள் பலுகி பெருகுங்கள். Genesis 1:28. ஆதியாகமம் 1:28. So He was telling them to have children. ஆகவே பிள்ளைகளை பெறும்படியாய் சொல்லுகிறார். That's the meaning there. அதான் அதனுடைய பொருள். So once God unites a husband and wife, ஆகவே தேவன் கணவனையும் மனைவியும் ஒன்றாக இணைக்கும் பொழுது, it says here He blessed them. அவர்களை ஆசீர்வதித்து, He wants to bless you. அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். And He says, have children. பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். So that is God's will, that a husband and wife should come together and have children. ஆகவே கணவனும் மனைவி ஒன்றாக சேர்த்து பிள்ளைகளை பெறுவது என்பது தேவ சித்தம். Now in the world, that physical relationship between man and woman is so abused by the cinema and so many worldly things. உலகத்திலே இன்றைக்கு சினிமாவின் மூலமாகவும் மற்ற உலக காரியங்கள் மூலமாகவும் இந்த திருமணம் என்ற தாம்பத்திய உறவு மிகவும் தவறாக பயன்படுத்தப்படுகிறது, தவறாக சித்தரிக்கப்படுகிறது. Because the sexual relationship is so abused that people who are not married are doing it all. இந்த பாலியல் உறவு என்பது திருமணமாகாமலேயே பாலியல் உறவில் ஈடுபட்டு மிகவும் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. And therefore we always think of sexual relationship as something dirty and not to be talked about. ஆகவே பாலுறவு என்று சொன்னாலே அதை குறித்து பேசுவதற்கு தயக்கம் காட்டுகிறோம். அது ஏதோ அசுத்தமான ஒன்று என்று ஒரு எண்ணம் நமக்கு வருகிறது. But that is, if we think like that, our mind is still worldly. அப்படி நாம் எண்ணுவோம் என்று சொன்னால் நம்முடைய மனது இன்னும் உலக பிரகாரமாகவே இருக்கிறது. Yes, outside of marriage it is the most sinful thing. திருமணத்திற்கு வெளியே இந்த பாலுறவு என்பது மிகவும் கொடூரமான பாவம். Even to look at a woman, to desire her who is not your wife, that is absolutely sinful. உனக்கு மனைவி அல்லாத ஒரு ஸ்திரியை பார்த்து அவள் மேல் ஆசை வைப்பதே மிகவும் கொடிய பாவம். In fact, Jesus said, if you do it, you can go to hell. அதை செய்வாய் என்று சொன்னால் நீ நரகத்துக்கு போவாங்க என்று கூட இயேசு சொல்லியிருக்கிறார். He said it's so serious that you must even pull out your eyes. எந்த அளவுக்கு அது கொடியது என்று சொன்னால் உன்னுடைய கண்களை நீ பிடுங்கி போடக்கூடிய அளவுக்கு அது கொடியது. So the same sexual desire, if you try to fulfill it outside marriage, is something that can take you to hell. ஆகவே திருமணத்திற்கு வெளியே நீங்கள் உங்களுடைய பாலுறவை ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த விஷயம் உங்களை நரகத்துக்கு எடுத்து செல்லும். I want to say that again. மீண்டுமா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
when you try to fulfill your sexual desire outside marriage, உடைய பாலுறவு ஆசையை திருமணத்திற்கு வெளியே நிறைவேற்றிக் கொள்ளும்படியாய் முயற்சி செய்வீர்கள் என்று சொன்னால், even with a look, ஒரு பார்வை நிமித்தமாக கூட, it is so bad that Jesus said you deserve to go to hell. நீ நரகத்துக்குத்தான் போவதற்கு தகுதியானவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது மோசமான ஒரு காரியம். But the opposite, ஆனால் அதற்கு நேர் எதிர்மாறாக உள்ளது. when you fulfill it in marriage, திருமணத்துக்குள்ளாக அதை நிறைவேற்றும் பொழுது you know what God says? தேவன் என்ன சொல்கிறார்? Genesis chapter 1 and verse 31. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். It is very good. அது நல்லது என்று கண்டார். Very good. மிகவும் நல்லது. So that is the difference when we do something in a right way or a wrong way. ஆகவே ஒரு காரியத்தை சரியான விதத்தில் செய்வதற்கும் தவறான விதத்தில் செய்வதற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். So the whole purpose is God wants husband and wife to be so happy with each other. கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. But because sin has come, it has separated. பாவம் பிரவேசித்தபடினாலே இது மனிதர்களை பிரிக்கிறது. And you see that as soon as the devil came and told Eve to do something in chapter 3. 3ஆம் அதிகாரத்திலே பிசாசு உள்ளே வந்து சாத்தான் உள்ளே வந்து ஏவாளை பார்த்து ஒன்றை செய்ய சொல்லும் பொழுது immediately a separation came between husband and wife. உடனடியாக கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பிரிவினை ஏற்படுகிறது. Because ஏனென்றால் what is the first thing that you read that Eve did after she obeyed Satan? ஏவாள் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்த பிறகு செய்த முதல் காரியம் என்ன என்று நீங்கள் வாசிக்கிறீர்கள்? You know what it was? என்ன என்று தெரியுமா? To tempt her husband to commit sin. தன்னுடைய கணவனை பாவம் செய்யும்படியாய் சோதிப்பது. That's the first thing she did. இதைத்தான் ஏவாள் முதலாவதாக செய்தாள். As soon as she had obeyed the devil, சாத்தானுக்கு தான் கீழ்ப்படிந்த உடனேயே the very first thing, அவள் செய்த முதல் காரியம், lead my husband into sin. என்னுடைய கணவனை பாவத்துக்குள்ளாய் நடத்த வேண்டும். When you allow the devil to come into your home, you will lead each other into sin. நீங்கள் பிசாசுக்கு கீழ்ப்படியும் பொழுது ஒருவரையொருவர் பாவத்துக்குள்ளாக வழிநடத்துவீர்கள். Because she said, you also eat this. நீயும் இந்த கனியை புசி என்று Disobey God. She was saying, you also disobey God. Come on. நீயும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போ என்று ஏவாள் ஆதாமை பார்த்து சொல்கிறாள். Can you imagine a wife telling her husband to disobey God? ஒரு மனைவி கணவனை பார்த்து நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போ என்று சொல்லுவதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? God created her to be a helper for her husband. கணவனுக்கு உதவி செய்யும்படியாய் துணையாய் தேவன் உண்டாக்கி இருக்க, and instead of helping him to obey God, she helped him to obey the devil. தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாய் உதவி செய்வதற்கு பதிலாக தன்னுடைய கணவனுக்கு சாத்தானுக்கு கீழ்ப்படியும்படியாய் உதவி செய்கிறாள். Tempted her husband to sin. கணவனை பாவம் செய்யும்படியாய் சோதித்து, sinned herself. தானும் பாவம் செய்து, there came a distance between both of them. இந்த இரண்டு பேருக்கும் இடையிலே ஒரு இடைவெளி வந்துவிட்டது. In the beginning their fellowship was so free. ஆரம்பத்திலே அவருடைய ஐக்கியமானது மிகவும் சுயாதீனமாய் விடுதலையாய் இருந்தது. It says in chapter 2 verse 25. 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். They were naked and not ashamed. அவர் நிர்வாணிகளாய் இருந்து வெட்கப்படாது இருந்தார்கள். It's not just physically naked. அது சரீர பிரகாரமான நிர்வாணம் மட்டுமல்ல. Their inner life, they were very happy to be open with each other, not to hide anything. தங்களுடைய உள்ளான வாழ்க்கையிலே ஒருவருக்கொருவர் எதையும் மறைக்காதபடி அவர் வெளிரங்கமாய் வாழ்ந்தார்கள். But as soon as sin comes, பாவம் வந்த மாத்திரத்தில் they have to hide something from each other. ஒருவரிலிருந்து ஒருவர் ஏதோ ஒன்றை மறைக்க வேண்டியதாக இருந்தது. That is the other thing that happens when sin came. பாவம் வந்த பொழுது நடந்த இன்னொரு காரியம் இதுதான். Because it says in chapter 3 verse 7, they tried to cover themselves with some leaves. என்றால் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தங்களை இலைகளினாலே மறைக்கும்படியாய் முயற்சித்தார்கள். Now have you ever thought about that? Why they were covering themselves? ஏன் தங்களையே மூட வேண்டியதாக இருந்தது என்பதை குறித்து நீங்கள் எப்பொழுதாவது எண்ணினதுண்டா? Now we cover ourselves when other people are there. மற்றவர்கள் யாராவது வந்துவிட்டால் நம்மை நாமே மூடிக்கொள்கிறோம். But why do a husband and wife have to cover themselves from each other? ஆனால் ஏன் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் தங்களை மூட வேண்டியதாக இருந்தது? They did not cover themselves from each other in chapter 2 verse 25. 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே ஒருவரையொருவர் மூடவில்லை. And there was nobody else in the garden to look at them. அவர்களை பார்ப்பதற்கு அந்த தோட்டத்தில் வேறு யாருமே இல்லை. They were not covering themselves from the animals.
விலங்குகளிலிருந்து விலங்குகள் பார்த்துவிடக்கூடாது என்பதனாலே தங்களை மூடவில்லை. They were covering themselves from each other, ஒருவரிலிருந்து ஒருவர் தங்களை மூடிக்கொண்டார்கள். saying, Eve was saying, Adam, I don't want you to see me like I really am. நான் இருக்கிற வண்ணமாய் ஆதாமே நீர் என்னை பார்க்க நான் விரும்பவில்லை. And Adam saying, I don't want you to see me just like I am. அதே போல ஆதாம் ஏவாளை பார்த்து நான் இருக்கிற வண்ணமாகவே நீ என்னை பார்க்க நான் விரும்பவில்லை என்று That சொல்கிறார். is one of the results of sin, இது பாவத்தின் விளைவுகளிலே ஒன்று. that we want to hide from each other. ஒருவரிலிருந்து ஒருவர் மறைத்துக் கொள்ள விரும்புகிறோம். We want to cover ourselves and not become so open with each other. ஒருவரிலே ஒருவர் திறந்த விதமாய் வெளியரங்கமாய் இராதபடிக்கு நம்மை நாமே மூடிக்கொள்ள மறைத்துக் கொள்ள விரும்புகிறோம். I mean, when God created them, He could have given them clothes. தேவன் அவர்களை சிருஷ்டிக்கும் பொழுதே அவர்களுக்கு வஸ்திரங்களை கொடுத்திருக்கலாமே. He didn't give them clothes. அவர்களை வஸ்திரங்களை வைத்து மறைத்துக் கொள்ள தேவன் விரும்பவில்லை. Your husband and wife. நீங்கள் கணவன் மனைவியா You இருக்கிறீர்கள். don't have to hide anything from each other. நீங்கள் ஒருவர் மறைத்துக் கொள்ள தேவையில்லை. Not only your body, even your inner life. You don't have to hide anything. உங்கள் சரீரத்தை மட்டுமல்ல உங்களுடைய உள்ளான வாழ்க்கையும் கூட நீங்கள் மறைத்துக் கொள்ள தேவையில்லை. But now, because of sin, so many things there's hiding from each other. இப்பொழுது பாவத்தின் விளைவாக ஒருவரிலிருந்து ஒருவர் மறைத்துக் கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. What all complications come because of sin. பாவத்தின் நிமித்தமாய் வந்த குழப்பங்கள் தான் எத்தனை. And the other thing we read here is that what is the result with Adam? நாம் வாசிக்கக்கூடிய இன்னொரு காரியம் என்னவென்றால் ஆதாமுடைய விளைவு என்ன? He began to accuse his wife. அவன் தன்னுடைய மனைவியை குற்றப்படுத்த ஆரம்பித்தான். When God asked him, have you eaten of this tree? நீ இந்த விருட்சத்தின் கனியை புசித்தாயா என்று தேவன் கேட்டபொழுது Verse 12 of chapter 3. 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். I like to see a painting of this scene. இந்த காட்சியினுடைய ஒரு படத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். Adam pointing his finger at his wife ஆதாம் தன்னுடைய விரலை நீட்டி ஏவாளை குற்றப்படுத்துகிறான். and saying, she is the cause of the problem. பிரச்சனைக்கு இவள்தான் காரணம் என்று கரம் நீட்டுகிறான், விரல் நீட்டுகிறான். In my life, I've had to counsel many husbands and wives who are having difficulty with each other. கணவன் மனைவிக்குள்ளாய் பிரச்சனை வந்திருக்கக்கூடிய அநேகருக்கு நான் ஆலோசனை கூற வேண்டியதாக இருந்தது. I've seen people come and sit in my home to talk to me. என்னுடைய வீட்டிற்கு வருவார்கள், உட்கார்ந்து அவர்கள் பேச ஆரம்பிப்பார்கள். And it's the same spirit. அதே ஆவி. She இவள்தான் is the cause of the problem. பிரச்சனைக்கு இவள்தான் காரணம். And what does she say? இப்பொழுது அவளை கேட்டால் அவளுடைய கதை என்ன? He is the cause of the problem. இவர்தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம். And you immediately know, உடனடியாக தெரிந்துவிடும், between these two people the devil is there. இந்த ரெண்டு பேருக்கு நடுவிலே சாத்தான் இருக்கிறான். Why? ஏன்? Because the title of the devil in Revelation 12:10, பிசாசுக்கு ஒரு பட்டப்பெயர் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:10. accuser of the brothers. சகோதரரை குற்றம் சாட்டுகிறவன். He's an accuser. அவன் குற்றம் சாட்டுகிறவன். Whenever you accuse your wife or accuse your husband, you can be sure between both of you the devil is there. எப்பொழுதெல்லாம் கணவன் மனைவியோ அல்லது மனைவி கணவனையோ குற்றம் சாட்டும் பொழுது, குற்றப்படுத்தும் பொழுது உங்களுக்கு நடுவிலே சாத்தான் வந்து விட்டான் என்பது You நிச்சயம். know, I want to ask you, how many of you would like to have the devil in your home all the time? உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களை எத்தனை பேருக்கு உங்க வீட்டுக்கு நடுவில் சாத்தான் இருக்க வேண்டும் என்று விருப்பம்? Always எப்பொழுதும் சாத்தான் உங்க the மத்தியில் இருக்க devil வேண்டும் is in விருப்பம்? your house. உங்க வீட்டிலேயே உங்க குடும்பத்திலேயே சாத்தான் உலாவிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று எத்தனை பேருக்கு I விருப்பம்? think all of you will say, I never want the devil even 1 second in my house. ஒரு வினாடி கூட என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடாது பிசாசு என்று தான் எல்லாரும் சொல்லுவீர்கள். Then I'll tell you one way. அப்பொழுது அதற்கு ஒரு வழியை நான் சொல்லுகிறேன். Get rid of this accusing spirit. இந்த குற்றம் சாட்டுகிற ஆவி, குற்றப்படுத்துகிற ஆவியை நீக்கி விடுங்கள். You are the cause. நீதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். Why you did like this? ஏன் இப்படி செய்தாய்? I told you 1,000 times not to do it. 1000 முறை செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டேன். Maybe you said it once or twice, but you say I told you 1,000 times. ஒரு முறையோ 2 முறை தான் சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்ப சொல்றது எப்படி? 1000 தடவை நான் இந்த காரியத்தை சொல்லிவிட்டேன். That is not only accusing but telling lies also. அது குற்றப்படுத்துகிறது மட்டுமல்ல, பொய் சொல்லுகிறதும் கூட. We must get rid of that. இதை விட்டுவிட வேண்டும். It's the work of the devil. இது பிசாசுடைய கிரியை. Now, as the children of Adam, we have all spoken like that in the past. ஆதாமின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் எல்லாரும் கடந்த காலத்திலே அப்படி நாம் செய்து விட்டோம். But we must finish with it. ஆனால் அதை முடித்து விட வேண்டும். Lord, I'm not going to give any place to Satan in my
life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே பிசாசுக்கு இடமே கொடுக்க மாட்டேன்.